வணக்கம். காலையில் என்ன படித்தோம்? காலையிலும் சரி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். இப்பொழுது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உண்டு வாழ்பவரை காட்டிலும் உழுது வாழ்பவர் மேலானவர்கள் என்பது குறளின் கருத்தாகும். என்பது குறளின் கருத்தாகும். 68ஆம் பக்கம். சரிங்க, எடுத்துக்கணுங்க. 68ஆம் பக்கம். உழுதுண்டு வாழ்வ உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். அல்ல உங்களை பத்தி தான் பேசுது. நானும் விவசாயம் பண்ணவங்க தான், நீங்களும் விவசாயம் பண்ணி வீணா போனவங்க தான். இல்ல, விவசாயம் பண்றவங்க எப்படி வீணா போயிட்டு இருக்கு. அப்ப விவசாயம் பண்றவங்க பூராமே என்ன செய்யறதுல ஆகாரத்தை நிறுத்தி தவ வாழ்க்கை வாழ்றதுல. அப்ப 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 எல்லாத்துக்கும் மரம் நாட்டி உழுகுது. எல்லாத்துக்கும் ஆமாங்க, அடி உழுகுதுங்க. மரண அடி. மரம் நாட்டி, புரியுதா? இப்ப இங்க தவம் எப்படி பிரிக்கணும்? மூணா பிரிக்கணும். பிச்சை எடுத்து திருட்டு வாழ்றது, அது பணக்காரனா இருந்தாலும் சரி, சோறு திங்கிற முறை பிச்சைக்காரன் தான். உழவு செய்யறவன் தான் மேலாண்மை. அப்ப எவனும் உழவு செய்யறது இல்ல. சும்மா உழவு தொழில் பத்தி பேசுவானே தவிர, உழவு தொழில் பத்தி பேசுவானுங்களே தவிர எதை செய்ய மாட்டாங்க? உணவு உற்பத்தி பண்ண மாட்டானுங்க. யாரு? கோமாளிக்கு தான் உணவு உற்பத்தி பண்ணிட்டு இருப்பான். என்னது? எல்லாரும் பண்ண முடியாது இல்லைங்க ஐயா. எல்லா தேவையும் கார் வேணும். அப்படின்னா விவசாயத்தை பத்தி பேசாது. அப்ப விவசாயம் பண்றவன் தான் பேசணும். விவசாயம் பண்ணி அவன் தான் வந்து பேசணும். நான் அந்த தோட்டத்துக்கு போனா அவர் பண்ணியிருக்காரு. நீ பண்ணிருக்கே முதல்ல மாவன. நீ ஒரு ஏக்கரை பூமி வச்சு பாடுபட்டு கொண்டாந்து அன்பளிப்பா கூட பாக்குற. நீ கொடு, அன்பளிப்பா கொடு. அது மானாவரி வேளாண்மையில தான் அன்பளிப்பா கொடுக்க முடியும். என்ன வேளாண்மை? மானாவரியில. அதுக்கு அது பேர் மானாவரி. மானாவரியில வர்றது தான் தட்டைக்கொட்டை, சொட்டைக்கொட்டை, சோளப்பயிறு, அந்த பயிர், இந்த பயிர், ராகி, கம்பு, சோளம் சும்மா விளையிறது. அது 4 மாசத்துல மட்டும் அறுவடை பண்ணிடுவான். அந்த கொண்டாந்து விளைஞ்சு கிடக்கு. அப்படியே மானாவரியாக இன்னைக்கும் உலகம் பூரா மானாவரி தான். தண்ணி கட்டுங்கிறது அவ்வளவுதான். தண்ணி பூமியிலிருந்து தண்ணி எடுத்தீங்கன்னாவே நீ ஃபெயிலியர்னு அர்த்தம். எப்ப பூமியிலிருந்து தண்ணி எடுத்து பாய்ச்சிறையோ அப்ப இயற்கைக்கு எதிரானவன் அர்த்தம். இயற்கைக்கு சரி, அது இருந்துட்டு போட்டு. அப்ப நாம் தவத்தை பத்தி பேசுவோம். அப்படின்னா தவம் செய்திருந்தா அவன் சமாதிக்கு போயிருப்பான். தவம் செய்யாதனாலதான் நீ என்ன பண்ற? சோத்தை தின்னு செத்து போயிட்ட. அப்ப சோறு சாராயத்தன்மை உடையன்னு எந்த எந்த இயற்கை விஞ்ஞானிக்கு தெரியாதா? சோறு சாராயத்தன்மையாக மாறுகிறது. சோறு சளி பிடிக்குதுன்னு ஒரு விவசாயிக்கு தெரியாதான்னு கேக்குறேன். விவசாயி கடவுள் மாதிரி, விவசாயி இறைவன் மாதிரி. ஏன் தெரியாம போச்சு? இன்னைக்கே விவசாயம் பண்ற 2000 வருஷமா, 3000 வருஷமா, 4000 வருஷமா, 10,000 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு விவசாயத்துக்கு தத்துவத்தை வள்ளுவர் எழுதியிருக்காரு. அப்ப விவசாயம் என்ன பண்ணிருக்காரு? விவசாயம் உழவுன்னு தலைப்பே போட்டிருக்காரு. உழவுங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. ஏறிடனும் நன்றாம் எறிவிடல் கட்டபின் நீரிடும் அதன் காப்புங்கிறாரு. ஏறிடனும் நன்றாம் எறிவிடல் கட்டபின் நீரிடும் அதன் காப்புங்கிறாரு. பிரிட்டிஷ் முண்டம், முகலாய முண்டம் எல்லாம் அழிச்சிட்டு போயிடுது. எல்லாம் எரிச்சிட்டு போயிடுச்சுங்க. ஒண்ணுமே கிடைக்கல. நல்லதையெல்லாம் அழிச்சிட்டு போயிடுது. அறிவே போயிடுச்சுங்க. அறிவே கலாச்சாரத்தை உண்டாக்கி விட்டாங்க. பத்தி விட்டு போயிட்டாங்க. அப்ப எல்லாரும் இதுல மாட்டிக்கிட்டாங்க. எல்லாருமே எல்லா அரசியல்வாதிகளும் இதுல மாட்டிக்கிட்டாங்க. முதல்ல அந்த வெள்ளக்காரன் காந்தி ஒழிச்ச மாதிரி அந்த இந்தியால எல்லா பண்பையும் அந்த மொழியவே அழிச்சிருக்கணும். என்னது? ஏன் அழிக்கலன்னு கேட்டீங்கன்னா சொகுசா போச்சு. இங்கிலீஷ் பேசுறவன் அறிவாளியும், இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் மற்ற தாய்மொழி பேசுற முட்டாளு மாதிரி கொண்டு வந்தீங்களே, இது அயோக்கியத்தனம் இல்லையா? இங்கிலீஷ் பேசுறவன் அறிவாளி. அறிவுகட்ட அவனே சொல்ற நோயை குணமாக்க முடியாதுங்கிறான். நோயை குணமாக்க முடியாதுன்றப்போ அதனாலதான் பெரியாருக்கு நோய் குணமாக்கல, அண்ணாவுக்கு நோய் குணமாக்கல. யாராவது இங்கிலீஷ் பெருசுன்னு பேசுறானுங்களோ அவனுக்கு பூரா இங்கிலீஷ்காரன் போய் என்ன பண்ணிட்டான்? கழுத்தறுத்து கொண்டே போட்டான். இங்கிலீஷ் பெருசுன்னு போனோம் பூரா அங்கதான் வெள்ளக்காரன் தானே போனீங்க. அப்ப வெள்ளக்காரன் வைத்தியம் காப்பாற்றணுமே இல்லையா? இப்ப தெரிஞ்சு போச்சு இங்கிலீஷ் பெருசா தமிழ் பெருசான்னு பேரு. தமிழ் மெய்யல் கண்டுபிடிச்சிருச்சு. ஓ, ஜீரண நீரை நிறுத்தி பழகுடா அப்படின்னு. ஜீரண நீரை நிறுத்தியா அது ஒரு விஞ்ஞானம். சரி, இப்ப நீ வாங்கல இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் அன்பளிப்ப கொடுங்களா பார்க்கல எல்லாருமே. இந்தியாவில இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளுக்கு மானரோசம் இந்த புத்தகம் வாங்கி, இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். சும்மா அறிவுரை சொல்றது, அவன் சேர்த்து போயிட்டான், இவன் சேர்த்து போய் இவரது பிடிங்கி மாதிரி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவனை பூமியை கெட்டு குட்டிச்சதா போய் விவசாயத்தை எவனாலும் காப்பாற்ற முடியாது. விவசாயமே எவனாலும் காப்பாற்ற முடியாது. விவசாயத்தை காப்பாற்ற முடியாது. சோறு தின்னிக்கு அதிகமா இருக்கிறாங்களா? விவசாயம் செய்யறோம் அதிகமா இருக்கானா? விவசாயம் செய்யறோம் குறைஞ்சிட்டே போயிடுவான்.
சும்மாவுக்கு தின்னு போட்டிருக்கிறவன் அதிகமாயிட்டே போவான். ஆமாங்க. பரிணாம அறிவியல் அடிப்படையில் உணவு உற்பத்தியை விட அதாவது உணவு உற்பத்தியை விட திங்கிற வேகம் தான் அதிகமா இருக்கு. என்னது? திங்கிற ஒரு அரிசியை உற்பத்தி பண்றதுக்கு 6 மாசம் ஆகும். ஒரு அரிசி உற்பத்தி பண்றதுக்கு 6 மாசம். வாயில போட்டு அரிசி முடியும். அதிகங்க. அப்ப புரியுதா? ஏன்னா அதைத்தான் டார்வின் சொல்றாரு. டார்வின் என்ன சொல்றாருன்னா, அதாவது இனப்பெருக்க வேகத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காதுன்னு சொல்றாரு. இனப்பெருக்கம் பெருக்கிற வேகத்துக்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காது. உணவு பெருக்கம் இல்லாத காரணத்தினால் உயிர்கள் அடித்துக் கொண்டு சாவது கொடுமையாக இருக்கும் எழுதுறாரு. சரிங்க. யார் சொல்றாரு? இதே இங்கிலாந்துல இருக்கிற சார்லஸ் டார்வின் சொல்றாரு. அவர் தான் கண்டுபிடிச்சிருக்க பெரிய தத்துவம் ஞானி. அவர் சொல்றாரு, நிச்சயமாக இருக்காது, இனப்பெருக்கம் பெருகிட்டே போகும், அதற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காது. ஆகினால் உணவு இல்லாத காரணத்தினால் அனைத்து உயிர்களும் சண்டை போட்டு அழியும். அது ஒத்த உயிர்கள் சண்டை போட்டு அழியும். கொடுமையிலும் கொடுமை. சோத்துக்க அப்ப நாம யானை ஆகாதுங்கிறோம், எருமை ஆகாதுங்கிறோம், இது புலி ஆகாதுங்கிறோம், அதெல்லாம் தோட்டத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிறீங்க. ஆனா அது உங்களை அழிச்சிட்டு இருக்குதுங்கிறீங்க. இது ரைட்டு. அதுக்கு உணவு பற்றாக்குறை இல்லாதனால உள்ள உனக்கு கொள்ளுது. நாளைக்கு இதே பற்றாக்குறை மனிதனுக்கு மனிதன் அடிச்சிட்டு சாக போறான். அது வரத்தான் போகுது. ஏன்னா இனப்பெருக்கத்து அதான் வரும். இது இயற்கை ரகசியம். இதான் இயற்கை ரகசியம். இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் தவ வாழ்க்கை வாழணும். தவம் என்பது என்ன, வேற ஒண்ணும் இல்ல, பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கையிலிருந்து சக்தி எடுத்து வாழ்றதான் தவம். அந்த தவத்தை தான் நாம சொல்றோம். சரியா? இது காலத்தின் கட்டம். அதனால சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க, 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பசி தாகத்தை கட்டுப்படுத்தி கண்டுபிடிச்சு ரீசார்ஜ் பண்ணிட்டா உடம்ப. என்ன பண்ணிட்டா உடம்ப ரீசார்ஜ் பண்ணியாச்சு. உடம்பு ரீசார்ஜ் ஆகுது. இப்ப காலையில பொண்ணு உட்காந்து பேசியாச்சு, வகுப்பு எடுத்தாச்சு. இதான் இப்படிதான் ரீசார்ஜ் ஆகுது. அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க எல்லாரும். சரியா? இத போய் உடம்பு ரீசார்ஜ் ஆகுது. நாம கண்டுபிடிச்ச அந்த கருந்துளை மின்சாரம் பிளாக் ஹோல் எனர்ஜி, இது எப்படி ரீசார்ஜ் பண்ணுது? ராத்திரியில 6 வோல்ட்டா இருக்குது, செலவு பண்ணதுக்கு அப்புறம் 3 வோல்ட்டா மாறுது. மறுபடியும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஓய்வு கொடுத்தோம்னா அது 6 வோல்ட்டா மாறுது. ஒரு சாதாரண மானங்கட்ட தண்ணி அந்த வேலை பண்ணுது. சாதாரண மானங்கட்ட தண்ணி 2 கம்பி, ஒரு செம்பு கம்பி, ஒரு ஜிங்க் கம்பி, ஒரு கிராம் தண்ணி 1 வாரத்துக்கு மின்சாரம் கொடுக்குது. என்ன உலகத்துல என்ன வேலை பண்ணுது? 1 கிராம் மின்சாரம் கொடுக்குது. அப்புறம் ஹைட்ரஜன் வேற சும்மா கொடுக்குது, ஹைட்ராக்சைடு சும்மா கொடுக்குது, 3 கொடுக்குது. வயிற்று வழியா அது அந்த தண்ணி குடிச்சுக்கோ. அந்த உற்பத்தி ஆகிற தண்ணியை குடிச்சிங்கன்னா வயிற்று வலி நல்லா போகும். அது புற்றுநோயா இருந்தாலும் சரியே. கரும்பு தின்னா கூலிங் கொடுக்குதுங்க. ஆமா, நீ தின்னுக்கிடாங்குது. அப்படின்னா அந்த ஆக்கல் அழித்தல் காத்தல். காலையில தான் பேசினேன். காலையில நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணாதே. இன்னைக்கு பொண்ணு வந்திருக்காது, ரெக்கார்ட் பண்ணி இதைத்தான் நீ போற பல்கலைக்கழகத்துல நிரூபிக்கணும். பாத்துக்கிட்டு இல்ல 10 ரூபா செலவுல நிரூபிச்சிடலாம். அப்புறம் அதற்கப்புறம் நிரூபிச்சுட்டீங்கன்னா உலகம் வாய முடிட்டு கேட்கு. பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கி ஆகணும். பிசிக்ஸ்ல 100 வருஷம் ஆச்சு. நாம 100 பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கி 100 வருஷம் ஆச்சு. சர்சிவராமனோட போச்சு. அது சர்சிவராமனோட போச்சுன்னா அவரு கண்டுபிடிச்சினாலும் சாதாரண மக்களுக்கு ஒரு மின்சாரம் போட முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் சந்திரசேகர் வந்தார். அவர் தான் கருந்துளை பத்தி இந்தியாவிலே கருந்துளை பத்தி நான் சொல்ற மாதிரி பிளாக் ஹோலை பத்தி ஆராய்ச்சி பண்ணார். பிளாக் ஹோல் எத்தனை டென்சிட்டி இருக்கும், என்ன மாதிரி டென்சிட்டி, அது மாதிரி அந்த டென்சிட்டி சூரியனை விட 1.5 மடங்கு 2.5 மடங்கு டென்சிட்டி இருந்தா அப்படி உருவாக முடியாது. அதுக்கு ஒரு பேரே கொடுத்தாங்க. ஆனா அவரை வச்சுக்கொண்டு சாதாரண மனுஷருக்கு மின்சாரத்தை கொடுக்க முடியல. இந்த மாதிரி 125 தடவை நோபல் பரிசு வாங்கிட்டாங்க. 125 தடவை 125 வருஷம் நோபல் பரிசு கொடுக்குறாங்க இதுல பிசிக்ஸ்ல. அதை வாங்கியிருக்காங்க தவிர இந்த உலக மக்களுக்கு ஒரு மசுருக்கு கூட பயணம் இல்லை. பெரிய நோபல் பரிசு விஞ்ஞான புடுங்கிகள். அந்த புடுங்கி நான் எப்படி புடுங்குறேங்கிறதா விஷயமே. 10 ரூபாய் 1000 ரூபாய்க்கு நீ கொடுத்தாகணும். ஒரு யூனிட் மின்சாரம் 1000 வாட்ஸை வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அதிகபட்சம் 2000 வாட். நமக்கு தேவை ஒரு நாளைக்கு 2000 வாட்ஸ் இருந்தா போதும், 2 யூனிட் மின்சாரம். அந்த 2 யூனிட் மின்சாரத்தை நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ற மாதிரி கொண்டு வரணும். 10,000 ரூபாய்க்குள்ள கிணத்தின் எடுத்து ஊத்திட்டோம்னா அது 1 மணி நேரத்துக்கு 2000 வாட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கேவலமான ஆக்சிடென்ட் வைக்க போறேன். கேவலமா யாரும் மசுருக்கோடு மதிப்பில்லாத கடல்ல இருந்து வரக்கூடிய அத்தனை உப்பையும் பிரிச்சு எடுத்து கேவலமா இருக்கிற செம்பு, கேவலமா இருக்க துத்தனாக இதை வச்சு மலிவா கொடுக்கணும். பிளாஸ்டிக்ல தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் டப்பால வச்சு மின்சாரத்தை கொடுத்துட்டு போயிடலாம். அப்பதான் உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளும். அப்ப பசி தாகத்தை கட்டுப்படுத்தான்னு மூடிட்டு கட்டுப்படுத்திடுவானுங்க.
எல்லாத்துக்கும் மின்சாரம் இலவசம், எல்லாத்துக்கும் ஹைட்ரஜன் இலவசம், எல்லாம் ஆக்சைடு, இதெல்லாம் மெட்டல் ஆக்சைடு. இது மெட்டல் ஆக்சைடுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதை புரிஞ்சுக்கிறதுன்னா நீ வந்து மூளை திருப்பி திருப்பி மேயணும். அப்படிதான் மெட்டல் ஆக்சைடு புரிந்து கொள்ள முடியும். அது ஒண்ணும் இல்லை. உயிரை பத்தி எவன் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியை வாழணும் அவனுக்கு மட்டும்தான் புரியும். மற்ற எவனுக்கு இது புரியாது. ரிவர்ஸ் ஜம்புக்கு இது உலகத்துல கிடையவே கிடையாது. ரிவர்ஸ் ஜம்ப் ஆகி போய் திருப்பி அந்த கீழே இறங்கின மின்சார வாடு மேலே மேலே ஏறுது. இது வரைக்கும் உலகத்துல அப்படி கிடையவே கிடையாது. எவனும் சொன்னதே கிடையாது. எவனும் நான் சொல்ற கருத்து சொல்ல என்ன யாரும் செஞ்சு பார்க்கல. சூரியனை பத்தி பேசியிருக்கானுங்க. சூரியன் கிட்ட போவியா? சூரியன் எப்படி இயங்குதுன்னு பேசிட்டு இருந்தாங்க தவிர அது எவனுக்கு தெரியும். நான் வந்து 10 ரூபாய் செலவுல சூரியன் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் வச்சிருக்க பிளாக் ஹோல் சூரியன். அதுதான் கையில வச்சுக்கொள்ள முடியும். 10 ரூபாய் செலவுல மினியேச்சர் பிளாக் ஹோல். அது மினியேச்சர் பிளாக் ஹோல்னு சொல்லலாம், மினியேச்சர் சன்னுன்னு சொல்லலாம். எப்படி சூரியன் வேலை செய்யுது இந்த 10 ரூபாய் செலவுல கண்டுபிடிச்சிடலாம். சரியா? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உண்டு வாழ்வர்கள் உழுது வாழ்வும் உழவர்களே மேலானவர்கள் என்பதே மேற்படை குரலின் கருத்து. உண்ணாமல் வாழும் தவசிகள் உள்ளவர்களை விட மேலானவர்கள் என்பதை திருவள்ளுவர் மறுக்கவில்லை. என்னது? உண்ணாமல் வாழும் தவசிகளை. அப்ப உண்டுட்டு வாழறவன் விட்டுருங்க. உண்டுட்டு வாழ்றவன், திண்டுட்டு வாழ்ற, உழுது வாழ்றவன், உண்ற வாழும் விட்டுருங்க. உண்ணாமல் வாழும் தவசிகள் எழுதுறாரு பாருங்க. உண்ணாமல் வாழும் தவசிகள் யாரு தெரியுமா? வள்ளுவர் அப்படி எழுதியிருக்காரு ஒரு இடத்துல. உண்ணாதுன்னு ஒரு பேர் பெரியர், உண்ணாமல் பெரியவர்கள் உண்ணாமல் தான் இருப்பார்கள் எழுதியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு குரல் எழுதியிருக்காரு. இல்ல எவனும் பேசுறது இல்ல. உண்ணாமல் நோற்பர் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். பிறர் சொல்லுகின்ற கொடுஞ்சொற்களை பொறுத்து கொண்டு வாழ்றான் பாரு. அவன் சாப்பிடாம இருக்கிறவனை காட்டிலும் யார் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்றானோ அவன் தான் மேலான்றாரு. இழிவான சொற்களை பொறுத்து கொள்றவன் தான் மேலானவன். யாரை காட்டிலும்? உண்ணாமல் இருக்கான் பாரு, அவனை காட்டிலும். இதெல்லாம் தமிழ் வாத்தியார்களோ தமிழ் அரசியர்களோ எவனும் பேசல. 2000 வருஷம் பேசல எவனுமே. பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறவனை வந்து ஆசிரியராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பசிதாகத்தை கட்டுப்படுத்தி பிச்சை எடுத்து வாழாம இருக்கிறவனை தான் பெரியோர்னு பேரு. பெரியோர்னா பெரியோர்னா கருப்பு சட்டை சிகப்பு சட்டை வெள்ளை சட்டையில பெரியோர் கிடையாது. என்னது? கருப்பு சட்டை போட்டிருக்கிறவன், வெள்ளை சட்டை போட்டிருக்கிறவன், சிகப்பு சட்டை போட்டிருக்கிறவன். இந்த சிகப்பு சட்டை கருப்பு பட்டை இதெல்லாம் இயற்கையில கிடையாது. அவன் நீ வச்சுக்கிட்டு நீ எல்லாமே. அவனெல்லாம் பெரியாரும் கிடையாது, பெரியோரும் கிடையாது, அறிவாடும் கிடையாது. பசிதாகத்தை கட்டுப்படுத்தி திருப்பி அந்த பசிதாகம் வராமல் பார்த்து கொள்ற மாதிரி அவன் தான் பெரியோர். யார் பெரியோர்? பசிதாகத்தை கட்டுப்படுத்துறவங்க தான் பெரியவங்களுங்க. பசிதாகத்தை கட்டுப்படுத்துறது மீண்டும் சுரவாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பசிதாக கட்டுப்படுத்துன்னு தெரிஞ்சுக்கணும், மீண்டும் சுரக்காமல் பார்த்துக்கணும். நீ பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கையில பணம் இருக்கிற 2 ரூபாய்க்கு இட்லி நீ தெரியும். பைசாவுக்கு 3 இட்லி விற்கிற காலத்துல நீ வந்து 2 பைசாக்கு 2 இட்லி, 2 பைசாக்கு 3 இட்லி கிடைக்குதா? உடனே அது நோக்கி நீ போயிருக்க. நீ ஒரு கடையில 2 பைசாக்கு 3 இட்லி கிடைக்குது, ஒரு கடையில 2 பைசாக்கு 4 இட்லி கிடைக்குது. அப்படியே வண்டி இங்க நிறுத்தாத, அந்த 2 பைசாக்கு 4 இட்லி கிடையாது அங்க போகணும். அப்ப திங்கிற புத்தி நீ விடல. நீ என்னது? அப்புறம் என்ன? நீ மட்டும் எந்த கிழிச்சு அப்புறம் அதுக்கு அதனாலதான் எல்லா நோய் வந்தது உனக்கு. கடவுள் வேண்டான்னு சொல்லும் பொழுது உணவு வேண்டான்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். ஏன் சொல்லல? அதையும் சொல்லணும் இல்ல. கடவுளை மறுத்தால் உணவை மறு. அதுதான் மறுப்பது உடல் நோய் மருந்து. நான் எழுதியிருக்கேன். ஒரு சித்தர் சொல்றான், மறுப்பது உடல் நோய் மருந்து நல்லாகும், மறுப்பது இனி நோய் மறுப்பது மனநோய் மருந்து நல்லாகும், மறுப்பது இனி நோய் வாராது இருப்ப, மறுப்பது சாவே மருந்தலாகும். அப்ப எது மறுக்கிறோமோ அதுதான் சாவுன்னு எழுதியிருக்கேன். சாவை மறுப்பதான் மருந்துன்னு எழுதியிருக்கான். சாவை எது மறுப்பதோ அதான் மருந்து. சாவை உண்டாக்குறது மருந்து கிடையாதுங்கிறான். என்னது? சாவை உண்டாக்குறதுக்கு பேரு மருந்து இல்லைங்க. அது மருந்து அல்லது சித்தர் எழுதுறாங்க. எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. மறுப்பது உடல் நோய் மருந்து நல்லாகும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது மனநோய் மருந்தலாகும், மறுப்பது சாவை மருந்து நல்லாகும் பாட்டே இருக்கு எங்கிட்ட. அது வந்து பாத்தீங்கன்னா கற்பு அவிழ்தன் ஒரு புத்தகம் வருது. இப்ப வந்து பிஎஸ்எம்எஸ் டாக்டர் படிக்கிறாங்க எல்லாரும். இந்தியா தமிழ்நாட்டுல பிஎஸ்எம்எஸ் டாக்டர் படிக்கிறாங்க. அவர்களும் சேர்ந்து கற்பு அவிழ்தன் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. என்னது? கற்பு அவிழ்தன் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்துல இருக்கு பாருங்க. இது ஒரு புத்தகம், கற்பு அவிழ்தன் ஒரு புத்தகம் பாருங்க. திருவள்ளுவரி இது புத்தகத்துல பாரு அந்த குரலே இருக்கு, அந்த பாட்டே இருக்கு. எப்போவோ நான் பிடிச்சி வச்சது. இதுக்கு நான் வந்து திருமந்திரத்தை தேடி பார்த்தேன், திருமந்திரத்தில் இல்ல. அப்புறம் இந்த புத்தகம் அச்சடிக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டேன். இல்ல ஐயா இது இல்லைங்க, யாரோ ஒரு சித்தர் வந்து எழுதியிருக்காரு, எந்த சித்தர்னே தெரியுதுல, படிச்சு காட்டுற பாருங்க. மறுப்பது உடல்நோய் மருந்தனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தன சாலும், மறுப்பது உளநோய் மருந்தன சாலும்,
மறிப்பது இனி நோய் வாராதிருப்ப மறுப்பது சாவே மருந்தினால் ஆகும். திருமூலர்னு போட்டிருக்காங்க. திருமூலர் அப்படி எழுதவே இல்லை. சரிங்க. திருமூலர் அப்படி எழுதவே இல்லை. எழுதலைங்க. நான் கேட்டேன் இணைய நான் 3000 பாடல் இருக்கு திருமந்திரம் இருக்குது, எடுத்து தேடி பார்த்தா அப்புறம் 3050 பாடல். அவர் 3000 பாடல் தான் பாடியிருக்கானுங்க. 50 பாட்டை எவனை சொருகி விட்டான். திருட்டு பயலுக்கு சரிங்க. திருட்டு பயலுக்கு 50 பாட்டு உள்ள சொருகி விட்டானுங்க. ஆனா நல்ல வேளை திருக்குறள் யாரும் கை வைக்கல. திருக்குறளை வந்து எவனுமே சொருக முடியல. அந்த அளவுக்கு சிக்கலா எழுதிட்டாரு அவரு. 1330 குறளை எவனும் திருடி எழுதவே முடியல. ஆனா திருவள்ளுவரை ஒத்துக்கொள்றதை எந்த புலவரும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இவ்வளவு அறிவு எப்படி இருக்கும் அப்படின்ட்டானுங்க. திருவள்ளுவரை எவனுமே ஏத்துக்கல. திருவள்ளுவரை தமிழ் அரசுகளை எவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் இந்த நாடு கட்டுமையான ஒழுக்கம். அதனாலதான் எல்லாம் பிச்சை எடுத்து அப்பவே மண்ணில் பிச்சை எடுத்து வாழ்றது புலப்பா இருந்தது. இவர் பிச்சை எடுத்து வாழ்வது எங்கள் வேலையில்லைன்ட்டார் திருவள்ளுவர். பிச்சை எடுத்து வாழணும்னா கடவுள் அழியட்டும்னார். பிச்சை எடுத்து வாழணும் நிலை இருந்தால் யார் அழியட்டும்? கடவுளே அழியட்டு அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றையான் நாய் மாறி அடைந்து சாக வேண்டும். நாடு எப்படி மன உறுதி. நான் பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும் என்று நிலை இருக்குமானால், அம்மா வந்து புள்ள பெத்து போடுச்சுன்னா புள்ள அழுதுட்டுனா பால் கொடுக்கறது ஒன்ற வேலை தானே. வருன்னு கத்திட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு இருப்பீங்க. அப்படிதான் கடவுள் மேய்ஞ்சிட்டு இருக்காரு. அப்ப நீ கத்துன்னு கத்திட்டு இருப்ப 50 பேர் சாமா. அப்ப கடவுள் வர மாட்டேன். அப்ப கடவுள் எப்பதான் வருவாரு? மயிறு வரவே மாட்டார். அதனாலதான் வள்ளுவர் எழுதினாரு தெய்வத்தால் ஆகாதுன்ட்டாரு. தெய்வத்தால் ஆகாது முயற்சித்தன் மெய்வெறுத்து. இந்த பாடல் இருக்குதப்பா. இந்த பாடல் கேட்ட மறுப்பது உடல்நோய் மருந்தனலாகும், மறுப்பது உடல்நோய் மருந்தன சாடும், மறுப்பது இன்ன நோய் வாராதிருப்ப மறுப்பது சாவை மருந்தனலாகும். எது சாவையை மறுக்குதோ அதை மருந்து எழுதுறாரு. இந்த புத்தகம் இருக்கு பாரு. இது வந்து எதுல வருது? தமிழக மருத்துவ கழக வெளியீடு, தமிழ் மருத்துவ கழக வெளியீடு. இது யாரு பண்றாங்கன்னு பாரு. 8 சித்தர்கள் 18 சித்தர்கள் இதெல்லாம் பூரிக்கி வச்சுட்டேன். எப்பவோ கிடைக்கும். இதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு பயன்படுத்தி எழுதுது. இன்னைக்கு அது பயன்படுது. இப்படித்தான் நம்ம ஆதாரத்தை என் மாணவர்களுக்கு மண்டையடி அடிக்கிறது. பாரு ஆதாரத்தை வச்சு பாரு. இந்த புத்தகம் சித்த மருத்துவம் மறுக்க முடியாது. ஆதாரம் இதுதான். ஆக இப்படி ஆதாரத்தை வச்சு எதுக்குமே ஆதாரம் கேட்கணும். சும்மா அதுல விளையுது இது கருப்பு கவனிக்க பிடிச்ச புற்றுநோய் இல்லை. கருப்பு கவனி சாப்பிட்டு புற்றுநோய் இல்லாத அப்புறம் புற்றுநோய் மருத்துவமனை எதிர்க்கு மூடிட்டு போக வேண்டியதானே. கருப்பு கவனியாவது புடலங்காய் கவனியாவது. கருப்பு கவனி சொல்லிட்டு கிலோ 1000 ரூபாய் வித்துக்கிட்டு இருப்பேன். நம்மள கோமாளிங்க. இவன் 1000 ரூபாய் வித்துக்கிட்டு இருப்பேன். நம்ம வாங்கி தின்னுட்டு இருக்கோம். தின்னுட்டு போய் நம்ம கருப்பு கவனி சாப்பிட்டோம்னா பேண்டர்ல சந்தரமா மாறுமா? கேட்கறேன். கருப்பு கவனி சாப்பிட்டா பேண்டர்ல சந்தரமா நிரூபினி. முதல்ல 100 பேர்த்துக்கு கொடுத்து நிரூபிக்கணும். 100 பேர்த்துக்கு காமிச்சு நிரூபிக்கணும். இந்த கருப்பு கவனி சாப்பிட்டு எல்லாத்துக்கும் புட்டு சும்மா கதை விடுறது. வியாபாரம் பண்ணு. என்னது வியாபாரம் பண்ணி என்னப்போ பண்ணிட்டு போ. அது அரசாங்கம் ஏத்துக்குது. நீ கருப்பு ஊனி விளைவிச்ச என்ன, மாப்பிள்ளை செம்பா பண்ண என்ன, மங்காணி செம்பா நுங்காணி செம்பா எதை விளைச்சா என்ன, எதை தின்னாலும் குசு பத்தான் போகு, பிய்யத்தான் போகு. உண்பதெல்லாம் மலமே. என்னது உண்பதெல்லாம் மலமே. அப்புறம் கருப்பூனி ஷிப்ட் சங்கரமா மாறுமா? கேள்வி கரெக்டா எழுதி வச்சிருக்கான். கரெக்டா தான் பதில் சொல்லணும். அப்புறம் என்ன கதை விடுறீங்க? தீபாவளி வந்தா முறுக்கு 600 ரூபாய்க்கு விற்குதாமா. எந்த கருப்பு கவனி முறுக்கு 6 ரூபாய் 600 ரூபாய்ன்னு சொல்லிட்டு விளம்பரம் வருது. ஆமா போக வேண்டியதா, பரலோகம் போக வேண்டியதுதான். நல்லா இருக்குன்னு சொல்லு, ருசியா இருக்குன்னு சொல்லு, ருசியா இருக்குன்னு சொல்லு. மத்ததெல்லாம் பேசாத. மத்ததெல்லாம் பேச ருசியா இருக்குன்னு சொல்லு. 1000 ரூபாய்க்கு ஏங்க அல்வா 1000 ரூபாய்க்கு வாங்கி திங்கிறானாமா? கருப்பு வாங்கி திங்கட்டுமா? இப்ப என்ன கேடு? பணம் இருக்குன்னு வாங்கி தின்னு. பாசுமதியா அரிசி வாங்கி திங்கறே இல்லை. வாங்கி தின்னு இப்போ. அதுக்கு என்ன அவனாவது இந்த அப்படியாவது வித்து இந்த விவசாயி கொஞ்சம் பஞ்சம் பழகிட்டு. ஆனா எங்ககிட்ட வேலை நடக்காது. எங்ககிட்ட நீ வியாபாரம் பண்ணிக்க, விவசாயம் பண்றியா போ, பண்ணிட்டு போ. இப்ப என்னைக்குதான் ஒரு பணக்காரன் ஆகுறது? ஒரு நாளைக்கு வெங்காயம் வந்து 10 ரூபாய்க்கு விற்குது. அதே வெங்காயம் 100 ரூபாய்க்கு விற்குது. ஐயோ ஐயோ பார்லிமெண்ட்ல கத்துறான். இன்னும் அவங்க அப்பனோட சொத்து காணையா அன்னைக்குதான் சம்பாதிக்கட்டுமேங்கிறேன் நான். ஒரு நாளாதான் அந்த 100 ரூபாய் பாக்கட்டுமே. பின்ன அவன் அந்த கேணையனாவே இருக்கணும். எத்தனை பேர் செத்தாலும் மானமோசம் வராது. பஞ்சாப்ல அத்தனை பேர் செத்தாங்க. மோடி பார்த்துட்டு சும்மாவே இருந்தான். 700 பேர் செத்தாங்க. கொட்டுருமையா என்ன தற்கொலை பண்றாங்க. அப்படியே தூக்கு போட்டு சாகிறதெல்லாம் பார்த்தா 700 பேர் செத்தாங்க பாருங்க. பப்பா அந்த பஞ்சாப்காரங்க அறிவே வேண்டாம். விவசாயம் பண்றதுலேன்னு முடிவு பண்ணிருக்கணும். என்னதே
அது ஊடுருவலுங்க ஐயா. அது தரகர் எல்லாம் பண்ணுதுங்க ஐயா. விவசாயிகளுக்கு எல்லாம் போகாதுங்க. இவங்க பண்ணுதானுங்க, தரகர்கள் கூட்டம் தானுங்க. 700 பேர் தற்கொலை பண்ணிக்கிறான்னா அப்புறம் என்னதான் பண்றது? இப்ப இன்னைக்கு உலகத்திலே தற்கொலை பண்ற விவசாயிகளை தற்கொலை பண்றது இன்னைக்கு இந்தியாவில தான் நடக்குது. எந்த நாட்டிலும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்ல. இந்த நாட்டில தான் தற்கொலை நிறைய தற்கொலை நடக்குது. எல்லாம் விவசாயிகள் அவ்வளவு கேவலமா ஆயிப்போச்சு. என்ன காரணம்? செயற்கை வேளாண்மை. என்னது? எல்லாம் செயற்கை ஆமாங்க. வேளாண்மை. நாசம் பண்றது. வயலுக்கு தீ வைக்கிறான். இதெல்லாம் நடக்குமா? வயலுக்கு தீ வச்சு மண்புழு செத்து போயிடும். இந்த ஒரு ஆமாங்க. முட்டாளுக்கு பண்றானுங்க. கரும்பு காட்டுக்கு விளைஞ்சிட்டு கரும்பு காட்டை விளைச்சி வச்சுட்டு தீ வைக்கிற தீ வச்சு கொடுக்குற மண்புழு செத்து போயிட முண்டா எவ்வளவு எந்த விவசாயிக்கு அறிவே கிடையாதா? நம்மால் வேற என்ன கத்துனாலும் வேலை நடக்காது. இப்ப கரும்பு காட்டுக்கு தீ வைக்கிறது, நெல்லங்காட்டுக்கு தீ வைக்கிறது என்ற அறிவு இல்ல. எல்லாம் கூறுகட்டு முட்டாங்களா? பண ஆசை. என்னது? பண ஆசை தானுங்க. ஆமா. அப்ப உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். அப்ப தவசிகள் உழவர்களிடம் மேலானவர்கள் என்பதை திருவள்ளுவர் மறுக்கவில்லை. மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய்ப்பால் எதற்கடி. மேற்படி சித்தர் பாடலின் கருத்து உடலை உள்சுத்தம் செய்ய மாங்காய் உபயோகப்படுத்தலாம், தேங்காய் உபயோகப்படுத்தக்கூடாது என்பதாகும். சரியா? தேங்காய் ஒரு எண்ணெய் வித்து காய்கறி வகையை சார்ந்ததல்ல. தேங்காயை உபயோகித்து உள்சுத்தம் செய்ய முடியாது. தேங்காய் சட்னி திங்கலாம், ஆனால் தேங்காய் வைத்துக் கொண்டு உள் சுத்தம் செய்ய முடியாது. திங்கிறது வேற, சுத்தமாக தின்னுட்டுதான் இருக்கிறீங்க எல்லாருமே. சுத்தமாக நோய் வந்துருச்சு. அப்புறம் வாயை கட்டினா நோவை கட்டலாங்கிறான். இங்க கட்டுங்களாம் பார்க்கலாம். ஒருத்தன் கூட நோய் வரவன் பூரா முட்டாள் தான். எவனுக்கு நோய் வருது அவனா யாரு? முட்டாள் தானுங்க. ஆமா. அப்புறம் என்ன, நீ வாயை கட்டல அப்புறம் நோவை வாங்கிக்க. வாயை கட்டல நோவு வாங்கி சாவு. அப்புறம் எனக்கு சாதாரண உணவே விட முடியாது. நீ அப்புறம் மரணத்தை என்னால வெல்ல முடியுமா? முடியாது. என்னடா கதையாட? என்னடா எங்க அப்பா நல்ல தின்னுக்கு நல்ல திம்பானுங்களாமா. சாவு மட்டும் நல்ல கூடா இருக்கு. சாவு வராம அப்புறம் எப்படிடா வரும் அவனுங்களா? சரி. அப்ப உடம்பனை முன்னம் இழுக்கண்டு அதுக்கப்புறம் எழுதுறாரு. உடம்பனே திருமணம் சொல்றாரு, உடம்பை நான் கேவலமா தான் நினைச்சேன். உடம்ப மிக மிக கேவலமா நினைச்சேன். ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அப்புறம்தான் உடலுக்குள்ள மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது, இறைவன் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அப்ப முன்னம் உடம்பை இழுக்கென்று இருந்தேன், உடம்புனுக்குள்ளே உரு பொருள் கண்டேன். உருனா பெருசுன்னு அர்த்தம். உரு பொருள்னா பெரிய பொருளை புரிஞ்சுக்கிட்டேன்னாரு. பெரிய பொருளை யாரு வேற ஒண்ணும் இல்ல. பெரிய பொருள் தான் சின்ன பொருளா மாறுது, சின்ன பொருள் தான் பெரிய பொருளா மாறுது. பல பொருள் சேர்ந்தா பெருசா மாறிடும். சிறுதுளி பெருவெள்ளம், சிறுதுளி பெருவெள்ளம். அதேதான். உண்டியில காசு போட்டா வந்து நம்பிடுது. இதேதான். அது பெருசுதான் சிறுசு, சிறுசுதான் பெருசு. பெருசை சிதைச்சா சிறுசாயிரும், சிறுசை கூட்டினா பெருசாயிருது. எல்லாம் விஞ்ஞானம் தான். அப்ப உடம்பை பற்றி புரிந்து கொண்டேங்கிறாரு. அப்ப சொல்றாரு, உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. உடம்புக்குள்ள கடவுள் இருக்கிறான்னு நினைச்சிட்டு உடம்பை காப்பாற்ற ஆரம்பிச்சுட்டேன். அப்ப உயிர் தான் இந்த இடத்துல கடவுள். புத்தர்கள் சித்தர்கள் அறிவு தான் கடவுள்பாங்க. நாம உயிரவே கடவுள். அதனாலதான் உயிர் மெய் எழுத்துன்னு தமிழ்ல உலகத்துல இந்த மாதிரி எவனும் கிடையாது. உயிர் எழுத்து மெய் எழுத்து. உயிர்னா உயிர் தான், மெய்யெல்லாம் உடல். உயிரை கண்ணில் பார்க்க முடியாது, உடலை கண்ணில் பார்க்க முடியும். அப்ப இங்க ஆக்கல் அழித்தல் வந்தாச்சு. சைபர் ஒண்ணு, சைபரை பார்க்க முடியாது, ஒன்ன பார்க்கலாம். பூச்சியத்தை எவனாலையும் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். ஒன்றை பார்க்கலாம். அந்த பூச்சியை ஒன்று, இப்ப நான் பூச்சியை ஒன்றை வச்சுட்டு அந்த கருந்துளை மின்சாரத்தை நான் உருவாக்கிட்டு வரேன். அதுக்கு எதிர்காலத்துல மலிவா வரும். அதெல்லாம் எல்லாம் ஒண்ணு சேரணும். எல்லா விஞ்ஞானுக்கும் மரநடி போடணும். எல்லா விஞ்ஞானுக்கும் செருப்படி போட்டு நானும் செருப்படி வாங்கி அதெல்லாம் புரிய வச்சாதான் புரியும். புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் இனிமேல் நோபல் பரிசு வாங்குற போற மக்களுக்கு மலிவா ஆற்றலை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு விதி கொண்டு வரணும். இந்த நோபல் பரிசு வாங்குறது 10 கோடி வாங்கிட்டு மூடிட்டு உட்காந்துருக்கிறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதை பயன்பாட்டு கொண்டு வந்த அவனே பயன்பாட்டு கொண்டு வரணும். வாங்கிட்டு அவர் மாப்பிள்ள மாதிரி போயிட்டு உட்காந்துருப்பாரு. எந்த மயிருக்கும் பிரயோஜனம் இல்லை. அது ஐன்ஸ்டீனா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அத்தனை பேருமே வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்காங்க தவிர சாதாரண பஞ்ச பிரதேசத்துக்கு அது பயன்படவில்லை. இந்த கேள்வி படுபயங்கரமான கேள்வி. நான் கேட்டுட்டே தான் இருக்கிறேன். எவனாச்சும் நோபல் பரிசு வாங்கி மக்களுக்கு மலிவான மின்சாரத்தை கொடுத்திருக்கிறார்களா? மின்சாரம் என்பது இயற்கையில சும்மாதான் இருக்குது. இயற்கை மின்சாரம் என்பது நீ உருவாக்குறது இல்லை. அது சுழற்சியில வந்துடும். சுழற்சியில வரும், அணுவை சேர்த்துனாலும் வரும், அணுவை பிரிச்சாலும். இப்ப நான் அணுவை பிரிச்சு பார்த்துட்டேன். நான் அணுவை பிரிச்சும் பார்த்தாச்சு, அணுவை சேர்த்தும் பார்த்தாச்சு, அணுவை நிறுத்தியும் பார்த்தாச்சு. எல்லாம் நான் பார்த்துட்டேன். பார்த்தம் காட்டிதான் இது நாமளே ஆற்றலை உருவாக்க முடியுமா தெரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் ஆற்றலை உருவாக்க முடியாதுங்கிற, ஆனா ஆற்றல் உருவாயிட்டு இருக்குது இங்க. அப்ப ஆற்றலை காக்க முடியாதுங்க, ஆற்றலை காக்க முடியுது. எல்லாமே நடக்குது. இதுல எல்லாத்துக்கும் மரணடி தான். இது வந்து வரதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு மலிவாக கொடுக்க வேண்டும்.
அப்ப சக்தி பற்றாக்குறை போக்கிட்டோம்னா சொன்னபடி கேட்பான். இப்ப நம்ம சக்தி பற்றாக்குறை போக்கிடுறோம். சக்தி சோறுல கிடையாதுடா, சக்தி உணவுல கிடையாதுங்கிற, சக்தி இயற்கையில் இருக்குன்னு சொல்றான். அப்ப சக்தி பற்றாக்குறை போக்கும் பொழுது மூளை சிந்திக்கும். என்னது? எனர்ஜி வந்தாதான் மூளை சிந்திக்கும். எனர்ஜி வந்தாதான் மூளையே சிந்திக்கும். இல்ல திரும்ப தூங்கிட்டு மூளையே வேலை செய்யாது. நீ சாராயம் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா காலையில இருந்து காப்பி சாராயம், அப்புறம் இட்லி சாராயம், அப்புறம் மத்தியானம் சோத்து சாராயம், ராத்திரி தோசை சாராயம், அப்புறம் சாராயத்தை ஏத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எத்தனை நாளா மாறிடுது. திங்கிறது பூரா எத்தனை நாளா மாறிடுது. திங்கிறது பூரா எத்தனை நாள் இல்லைன்னு சொல்லுங்களா பார்க்கல. திங்கிறதுல எத்தனை நாள் மாறுமா? மாறாத, மாறும். கடைசியில் கார்பன் டை ஆக்சைடா மாறி. இதெல்லாம் எப்படி? கரும்பு கழிவு எத்தனை நாள் சாராயம், இதெல்லாம் பெட்ரோல்ல கலக்கலாம். இதுல பெட்ரோலா 20% எரிபொருளா வருது. அப்புறம் எரிபொருளுங்கிறது சாராயம். எரிபொருளுங்கிறது அது இயற்கையில ஒரு செத்து போன கழிவு தான். செத்து போன கழிவுக்கு தான் பெட்ரோல், டீசல். செத்து போன அழுகி போன நிலநடுக்கு பூகம்பம் பூமியில இருக்க கோடிக்கான பல லட்சம் கோடி 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 உயிரினங்கள் அப்படியே உள்ள போய் அழுகி போய் அப்படியே கட்டியாக மாறிச்சு. அப்புறம் திரவம் மாறிச்சு. அப்புறம் வாயுவம் மாறிச்சு. கட்டியா இருக்கிறது பூரா நிலக்கரி, திரவமா இருக்கிறது பூரா பெட்ரோல் ஆயில், கேஸா இருக்கப்ப பெட்ரோலியம் கேஸ். இவ்வளவுதான். இது கரிம பொருள்கள் பேரு. உயிர் பொருள் ஃபாசில் ஃபியூல் தான். செத்து போன ஆவியினுடைய சாவு. அதை போடுறதுனால நாசமா போகுது. செத்து போன ஆவிதான் அது. என்னது? செத்து போன ஆவியைத்தான் எரிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். அப்ப பூமி நாசம் பண்ணுமா பண்ணாத? பேய் நாசம் பண்ணுமா பண்ணாதா? பெட்ரோல் சர்வநாசம். பெட்ரோல், டீசல், நிலக்கரியெல்லாம் இந்த பூமியை கெடுக்க பிசாசுகள். என்னது? இயற்கையால் உண்டாக்கப்பட்டது. இதை நீ பூமியை எரிச்சு வானத்தை கெடுத்து தாறுமாற மழை பெஞ்சு தாறுமாற பூகம்பம் சாக வேண்டும் என்று இந்த எது சாப்பிடுவது தெரியுமா? நீ ஃபாசில் எந்த அளவுக்கு பெட்ரோல் இருக்கிறியோ அந்த அளவுக்கு அவனை பூமியை அழிந்து போக வேண்டும் என்று அந்த செத்துப்போன உயிர்கள் சாபம் இடுகின்றன. என்னது? செத்துப்போன உயிர்கள் சாபம் கொடுத்தாச்சு. அண்டார்டிகா உருகுதுங்கிறான், மவனை சாவுங்கடா. எல்லாமே எவனாலும் நிறுத்த முடியாது. அண்டார்டிகா நிறுத்திடுவ நீ, ஒன்னும் நடக்காது. நீதே பெட்ரோலை எரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. மக்கள் தொகையை விட காரு தான் அதிகமா இருக்குது. மக்கள் தொகையை விட ஏங்க ஒரு ரூட்ல 3 பேர் இருந்தா 7 பைக் வச்சிருக்கான். என்னது? உருப்பிடுமான்னு கேக்குறேன். பாருங்க, ஒண்ணு கடைக்கு போறதுக்கு 3 வண்டி. சாதாரண மக்கள் இந்த ஆட்டம் போட்டா அப்புறம் அமைச்சர்கள், மந்திரிகள், முதலமைச்சர்கள், அப்புறம் பிரதம மந்திரியில என்ன மாதிரி ஆட்டம் போடுவானுங்க. அந்த சொகுசு வாழ்க்கையை விடுமா? சாவுதான்டா உங்களுக்கு எல்லாம். சரி, சாவுதான் இவனுக்கு. எப்பா நாம கடைசியில் என்ன பண்ணுவோம்? மாவட எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாவத்தானே போறேன். எப்படி சாகுறேன்னு பாருங்க. இந்த ஆட்டம் போடுறோம் போற நல்லா பாருங்க, லிஸ்ட் எடுத்துக்குங்க. ஆட்டம் போடுற மாதிரி எப்படி அருவருப்பா சாகுறான்னு பாருங்க. இந்த அருவருப்பு சாவுல இருந்து எவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அருவருப்பு சாவுல இருந்து எவனும். நம்ம சாதாரண மக்களுங்க, நம்ம பிரச்சனை கிடையாது. நீ ஆட்டம் போடுறவன், அதிகாரம் பண்றவன் ஆரோக்கியமா இருந்து சாவிட பாக்கல. நீ சாவு நிச்சயம் சொல்றியா? ஆரோக்கியமா சாவிட பாக்கல. சாவு நிச்சயம் சொல்றேன், சரி ஆரோக்கியமா சேர்த்து காட்டேன் பாக்கலாம். சாவு நிச்சயம் சொல்றேன், நானும் ஒத்துக்கிறேன்ப்பா. இங்க ஆரோக்கியமா சேர்த்து காட்டேன் பாக்கலாம். ஐன்ஸ்டீனா குடல் புண்ணு செத்து போயிட்டானாம நீ எல்லாம் எந்த மூடடா? நீ எல்லாம் ஐன்ஸ்டீனுக்கு குடல் புண்ணு கல்லீரல் கெட்டு போய், கடையம் கெட்டு போய், நரம்பு கெட்டு போய், தன்மானம் போய், மானம் போய், வெக்க போய், சூடு போய், சுரண போய், கட்டின பொண்டாட்டி பக்கத்தால் இல்ல. என்னது? பக்கத்துல இல்லைங்க. ஆமா. அப்புறம் நீதான் பெரிய விஞ்ஞானி. என்னது? உலக புகழ் விட்ட விஞ்ஞானி. சாவு கேவலமா வந்துருச்சு. ஒண்ணு இல்லை. அப்படித்தான் நான் போக விரும்புகிறேன். சாவு விடுச்சு. இட் இஸ் டைம் டு கோ. இட் இஸ் டைம் டு கோ. ஐ வில் டூ திஸ் எலகன்ட்லி. நான் இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். எப்ப சாக போற நேரத்துலயா? எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லைங்கிறார். மருந்தை தின்னு இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லைங்கிறார். நான் செயற்கையே என் வாழ்க்கையை நீட்டிக்கவில்லைங்கிறார். இவ்வளவு இப்ப நீங்க என்ன பண்றீங்க? மாத்திரையை தின்னு நீட்டிக்கிறீங்க. அவர் கடைசி இந்த மாத்திரையை தின்னு நீட்டிக்கொள்ளுங்கிற அவசியம் இல்லைன்றார். இட் இஸ் டேஸ்ட்லெஸ் லைஃப்ங்கிறார். இட் இஸ் டேஸ்ட்லெஸ் லைஃப் டு ப்ரொலாங் ஆர்டிபிஷியல்ங்கிறாரு. செயற்கையாக வாழ்க்கையை நீட்டுவதற்கு நான் விரும்பவில்லை. இந்த சுவையற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாங்கிறாரு. அப்போ சுவையில் இருந்ததான நீ செத்த. நீ
இப்ப இந்த மருந்துனால தாங்க மருந்து தின்னு சுகம் கிடைக்க மாட்டேங்குது, சாவு நெருங்கிட்டு இருக்குது. ஏங்க மருந்து இப்ப 40 வருஷம் மருந்து தின்னதுதான் இனிப்பா இருக்குமா? மருந்து தின்னு 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 அத்தனை பஞ்சர் ஆகி எல்லா நோயும் வந்துருச்சு. கொடுமை சாகுறாங்க. அப்படிதான் சாகணும். அப்படித்தான். அப்போ உண்டி அது அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அடிவில்லை. கடைசியில் முடிக்கிறேன். பிண்டம் சுருங்கின் பிராணம் நிலை வரும். உண்டி சுருங்கின் உபாயம் படகுல கண்டம் கருத்த கபாலம். இப்ப பாருங்க, இப்ப கரெக்டா வருது பாருங்க. உண்டி சுருங்கின் உபாயம் படகுல. உண்டி சுருக்குடாங்கிற தமிழ்நாட்டுல ஏன் வேணாலும் உண்டி சுருங்குறீங்க. சரி, பிண்டம் சுருங்கி இருக்கணுங்கிறான். அப்ப அந்த உண்டி சுருங்குவதன் மூலம் பிண்டம் சுருங்கி இருக்க வேண்டும். அப்ப இதனால என்ன நடக்குது? உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல பிற நன்மை ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. வறுமையே ஒழிஞ்சிருங்க, வறுமையே ஒழிஞ்சிரும். அப்புறம் அதை செய்யல, வறுமையே ஒழிஞ்சிரும், நோயும் ஒழிஞ்சிரும். என்னது ஒழிஞ்சிரும்? ஆமா, இதை செய்யாம நீ சோத்த போட்டே இருக்கிற எல்லாத்துக்குமே. நீ மட்டுமா? எல்லாரும் சோத்த போடுறான், சாராயத்தை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அன்னதானங்கிற பேர்ல சாராயத்தை ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அன்னதானங்கிற பேர்ல சாராயத்தை போட்டு ஓட்டிட்டு இருக்கு. இந்த பக்கம் சாராய கடை திறந்து, அந்த பக்கம் டாஸ்மாக் திறக்குது, இந்த பக்கம் அன்ன சாராயம் ஓடிட்டு இருக்குது. அதனாலதான் பாரத் சொன்னான், ஏன்டா இத்தனை போட்டு நாசம் பண்றீங்க, படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை திறந்து சொன்னார். அன்னச்சத்திரம் 1000 நாட்களில் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்திருவித்தல் சால சிறந்து எழுதினார். அன்னச்சத்திரம் 1000 கட்டாதுங்கிற டே, அதை கட்டுறது காட்டிலும் ஒரு சாதாரண மனிதனுக்கு அறிவை கொடுக்குறாங்க. எங்கடா அறிவை கொடுக்குறீங்க நீங்க? சாராயத்தையும் சோறையும் தானே கொடுக்குற. சரி என்று கூறியுள்ளார். முந்தைய பகுதிகளில் திருமந்திரத்தின் 1823, 575 ஆகிய பாடல்களின் விளக்கங்களை நான் கொடுத்துள்ளேன். திருவள்ளுவர் கடைசியில முடிக்க போற. திருவள்ளுவர், திருமூலர், டாக்டர் அருணாச்சலம் போன்ற சிந்தனைகள் ஒத்திருப்பது நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை தருகிறது. அது திருவள்ளுவர் சிந்தனை அப்புறம் அருணாச்சலம் சிந்தனையும் ஒத்து போவது நமக்கு பெருமை, நமக்கு ஆறுதலாம் இருக்கிறது, வழிகாட்டுதலாம் இருக்கிறது. பக்கம் 69. அட்டாங்க யோகத்தில் முதல் 4 பகுதிகள் இயமம், நியமம், ஆதனம், பிரணயம் ஆகியவை ஆகும். இதில் பிரணயமம் அதாவது பிராணசக்தியிலே வாழுவது, மூச்சு பயிற்சி கிடையாது. என்னது? பிராணசக்தியிலே வாழுதல் என்ற நிலை வரை நாம் இந்த புத்தகத்தில் கவனித்து முடித்து விடலாம். அஷ்டாங்க யோகத்தில் 2வது 4 பகுதிகளை பிரத்யேகரம், தாரணம், தியானம், சமாதி ஆகியவை பற்றி ஆராய்ச்சிகள் செய்து தனி புத்தகமாகத்தான் எழுத முடியும். இந்த புத்தகத்தில் எழுத முடியாதுட்டார். என்னது? எழுத முடியாது, பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது ஒடுங்குதான், சமாதி வரைக்கும் போகுது. எவன் கேட்பீங்க? சோத்த விடுறதுக்கு மாத்தல அப்படின்னு சமாதி பத்தி பேசினா போட பைத்தியக்காரன் பைங்க. அதெல்லாம் பேசாம புத்தகத்தை மூடிட்டாரு. எல்லாரும் அப்படித்தான், எவன் சொல்லி கேட்க மாட்டேங்கிறானுங்க. நான் போயிடலான்னு போயிட்டாரு. எல்லாரும் அப்படித்தான். சரி, அப்ப முடிச்சுக்கிறேன். புத்தகத்தை எழுத வேண்டி இருக்கும். ஆனால் மனித இனம் வாழ்ந்து பிற கோள்களை அடைந்து விண்வெளியில் பெருகி வாழ அட்டாங்க யோகத்தில் முதல் 4 பகுதியே போதுமானது. பின்னாடி நாடு தேவையில்லை. சரியா? நன்றி.